praise the Lord. இந்த வேலையிலும் உங்கள் அனைவரையும் மெகிடோ வாரியர்ஸ் டைம் ஃபார் பேட்டலுக்கு வரவேற்கிற நம்ம வந்து பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்ஸோடைய இரண்டாவது காரியத்தை குறித்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஆவியின் கனிகளுடைய செகண்ட் காரியம், அதாவது சந்தோஷம், ஜாய். சில பேர்த்துக்கிட்ட வந்து நிறைய சாய்ஸஸ் வச்சாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து கேட்டாங்க, உங்களுக்கு வந்து சந்தோஷம் வேணுமா, உங்களுக்கு வந்து காசு வேணுமா, உங்களுக்கு வந்து வேர்ல்ட்லி ப்ளெஷர்ஸ் வேணுமா, உங்களுக்கு வந்து ஒர்க் வேணுமா. ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாய்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, ரிச்சஸ், அதாவது காசு, அதை வந்து சாய்ஸ் பண்ணாங்க. ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையும் என்னாச்சு, நிறைய காசு கிடச்சி. ஆனால் என்ன ஆயிடுச்சு, காசு கிடைச்சோடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. வீட்டில் இவ்வளோ காசு இருக்குது, அவங்களுக்கு இருந்த சமாதானம் வந்து போயிடுச்சு. சில பேர்த்துக்கு வந்து பாருங்கள், நல்லா வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க நல்லா குடிச்சிட்டும், ஸ்மோக் பண்ணிட்டு, ட்ரக் அடிக்ட் ஆகி அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, குறைச்சிட்டாங்க அவங்க வாழ்க்கை. சில பேர் என்ன பண்ணாங்க, ஒர்க்கை சூஸ் பண்ணாங்க. ஒர்க்கை சூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸு இதுலேயே போயிட்டாங்க. ஆனால் வந்து பாருங்கள், யாருமே வந்து சந்தோஷத்தை வந்து சூஸ் பண்ணல. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பைபிள் வந்து வசனத்தை வந்து எல்லாரும் நம்ம படிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:4. சந்தோஷமாக இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நினைப்போம், எப்படி வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், எவ்வளோ சூழ்நிலைகள் வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எப்படி நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு காரியத்தை கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஜீசஸ் வேணும். ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயம் உண்டு. பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் பாருங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கர்த்தர் கொடுப்பார். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜாயை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை வந்து கர்த்தர் வந்து கொடுப்பார். வசனத்தை போட்டு சந்தோஷமாக இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. அதனால் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நிறைய காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் வந்து அதன்படி எல்லாம் கேளுங்க, அதன்படி நடங்க. உங்களுக்கு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கர்த்தருக்கு கொடுப்பார். உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து காசுக்கு பின்னாடியும், வேலைக்கு பின்னாடியும், ப்ளஷர்ஸ்க்கு பின்னாடி போய் கொண்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருக்காது. ஆனாலும் இந்த வேலையும் பாருங்கள், கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுப்பார். உங்களுக்கு நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு சமாதானத்தின் ஒரு சந்தோஷம் கர்த்தர் வந்து கொடுப்பார். பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்போது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து கர்த்தர் அந்த சந்தோஷத்தை வந்து கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இங்கெங்கெல்லாம் ஓடாதீங்க, கர்த்தரிடத்தில் வாங்க, அவர் உங்களுக்கு பூரண சந்தோஷத்தை வந்து கொடுப்பார். ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாரும் கண்ணில் முடிவு ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வெளியிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம கருத்தில் இப்போ கொடுக்குறோம். பலவித சுச்சுவேஷனால், பல பிரச்சனைகளால், பல போராட்டங்களால் ஆண்டவரே, ஏசப்பா, நிறைய பேர் சேடாக இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க. ஆண்டவரே, இந்த வெளியிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தில் சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்து என்று சொல்லியிருக்காங்க. இந்த வெளியிலும் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து ஆண்டவரே, ஏசப்பா, அவங்களுடைய எல்லா சேட்னஸ், அவங்களுடைய எல்லா துக்கத்தை கர்த்தர் மாற்றி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில தாரும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீரே வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. God bless you all. For life-changing videos, subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.